ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை புனிதமான மாசி மாத வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரின் அருள் நமக்கு நெருக்கமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நாள். இந்த வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை ஒரு சிறிய வழிபாட்டில் மகிழ்வைக்க செய்தால் நாம் நினைத்தது எதுவாக இருந்தாலும் தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு சக்தியானது நாளைய நாளில் கிடைக்கும். எனவே நாளைய நாள் வியாழக்கிழமை, அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை, இது நம்முடைய மனதின் சுமையை குறைத்துவிடும். வழிபாடு உடனே பலனை கொடுக்கும். அப்பாக்கியமானது நமக்கு அதிக அளவில் பிறக்கும். மனது நினைத்தது நிஜமாக்கிவிடும். துஷ்ட சக்திகள் நெருங்க இயலாது. தனக்கு வேண்டிய விருப்பங்கள் விரைவாக நிறைவேறிவிடும். ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது அவர் சங்கட நிவாரணி ரூபத்தில் அனைத்து தடைகளையும் உடைத்து விடுகிறார். அதனால் நாளை நீங்க செய்யக்கூடிய வழிபாடு, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஜெபமும் நேரடியாக பலன் தரக்கூடிய ஒரு சக்தியில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிறார். நாளைய நாளில் நீங்க காகித மாலையை நீங்க ஆஞ்சநேயருக்கு போட வேண்டும். காகித மாலை என்பது ஒரு எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். எதையும் உடனே நடக்க வைக்கக்கூடிய ஒரு விருப்பத்திற்கு ஏற்ற ஆஞ்சநேயரின் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு மாலையாக இருக்கும். இந்த ஒரு மாலையானது மன ஆசை, வேலை, பணம், திருமணம், சுகம் போன்ற எந்த விருப்பத்திற்கும் பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, காகிதம் உங்களுடைய விருப்பங்களை தாங்கும். மஞ்சள் ஆரஞ்சு நிறம் ஆஞ்சநேயரின் ஆவியின் ஒரு நிறமாக இருக்கும். எழுதப்பட்ட மந்திரம் உங்களுடைய எண்ணத்தையே மாலையாக மாற்றும். எனவே நாளை மாலை நேரம் உங்களுடைய விருப்பத்தை நேரடியாக சமர்ப்பிக்கும். எனவே இது ஆஞ்சநேயரிடம் நம்மளுடைய எண்ணத்தை ஏற்று ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். நாளை நீங்கள் இந்த காகித மாலை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரே ஒரு சிறிய மஞ்சள் காகிதம், ஒரு சிறிய சிகப்பு பேனா இருந்தால் போதும், ஒரு தீபம், சந்தனம் அல்லது குங்குமம், அடுத்ததாக கத்தரி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிறிய நூல் அல்லது பஞ்சு நூல், உங்களுடைய விருப்பத்தை எழுத ஒரே ஒரு தனித்தாள். இது மட்டும் போதுமானது. நாளை உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கப்படும். காகித மாலை செய்வது எப்படி தெரியுமா? மஞ்சள் காகிதத்தை சதுரமாக வெட்டி கொள்ள வேண்டும். சுமார் 2 அங்குல அளவில் நீங்க வெட்டி கொள்ள வேண்டும். 21 சிறிய சதுரங்கள் வெட்ட வேண்டும். 21 என்பது ஆஞ்சநேயரின் எண்ணுக்கு சமமான ஒரு பாக்கிய எண்ணாக இருக்கும். ஒவ்வொரு சதுரத்திலும் ஒரு மந்திரங்களை நீங்கள் எழுத வேண்டும். அப்படி நீங்கள் எழுத வேண்டிய அந்த ஒரு மந்திரம் ஓம் அனுமதே நமகா, ஓம் அனுமதே நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை ஒவ்வொரு அந்த சதுரங்க பேப்பரிலும் எழுத வேண்டும். அதுவும் சிவப்பு பேனாவால் எழுத வேண்டும். எழுதிய போது மெதுவாக உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டும். 21 சதுரங்களிலும் இதே ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு காகிதத்தையும் 3 மடங்காக மடக்கி கொள்ள வேண்டும். இடது பக்கத்திலிருந்து மடக்க வேண்டும். இது எதிர்மறை சக்திகளை மூடுவதற்கான பொருளாக மாறும். எனவே நீங்கள் இதனை எழுதி இடது பக்கத்திலிருந்து மடக்குங்கள். எதிரிகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நீங்கும். எல்லா காகிதங்களையும் நூல் கொண்டு மாலை போல் நீங்க கோர்க்க வேண்டும். நெய்யோ அல்லது எண்ணெயோ எதுவுமே தேவை கிடையாது. சாதாரண நூல் மட்டும் போதும். முடிவில் ஒரே ஒரு சிறிய முடிச்சை மட்டும் நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி கோர்க்கப்பட்ட மாலை உங்களுடைய விருப்பத்தை தாங்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கான ஒரு அர்ப்பண மாலையாக இருக்கும். நாளை மாலையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சுத்திகரிப்பு: மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கைகளை கழுவி கொண்டு வீட்டில் ஒரு நேர்மறையான இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றி துளசி அல்லது விபூதியை தடவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனமானது அமைதியாக விடும் வரை 1 நிமிடம் நீங்க அமைதியாக உட்கார்ந்து ஆஞ்சநேயரை தியானம் செய்யுங்கள். ஆஞ்சநேயரின் வழிபாடை தொடங்க வேண்டும். முதலில் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமகா, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமகா அப்படின்னு 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி தூபம் ஏற்றி உங்களுடைய காகித மாலையை உங்கள் 2 கைகளிலும் பிடித்து ஆஞ்சநேயரின் முன்னிலையில் வைக்க வேண்டும். ஆஞ்சநேயரை இந்த மாலையில் நான் என்னுடைய விருப்பங்களை வைத்திருக்கிறேன். இதனை ஏற்று எனக்கு விரைவில் நிறைவேற்றும் அருளை கொடுங்கள் அப்படின்னு நீங்க கூற வேண்டும். அதற்கப்புறமாக நீங்கள் ஆஞ்சநேயரின் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரோட கழுத்து இருக்கல்லவா, கழுத்தில் இந்த ஒரு மாலையை நீங்கள் கட்டிவிடலாம். ஏன்னா ஆஞ்சநேயரை சுற்றி கூட இந்த ஒரு மாலையை நீங்க கட்டி கொள்வது மிகவும் நல்லது. மாலையை ஆஞ்சநேயரின் அருகில் கட்டுவது எப்படி தெரியுமா? ஆஞ்சநேயரின் கோவிலுக்கு சென்று உங்களுடைய காகித மாலையை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயரின் அருகில் உள்ள பாதை, படிக்கட்டு, கம்பி, தூண் போன்ற எந்த இடங்களில் மாலையை கட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்து நீங்களும் இந்த ஒரு மாலையை கட்ட வேண்டும். நீங்கள் ஆஞ்சநேயரின் கண்கள் பார்க்கும் வரம்பில் இந்த ஒரு மாலையை கட்டுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கட்டும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு ஹனுமதே நமகா, எனது மனம் நினைத்தது எனக்கு உடனடியாக நடக்கட்டும் அப்படின்னு இந்த ஒரு காகிதத்தை நீங்கள் கட்டும் பொழுது உங்களுடைய மனத்திற்குள் நினைத்து கொண்டே கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். கட்டிவிட்டு பிறகு
பின் திரும்பும்போது கவனிக்க வேண்டியது, திரும்பி பார்க்கக்கூடாது. மாலை கட்டியதற்கு பிறகு அந்த ஒரு வழிபாட்டை முடிந்ததென்று நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். அது உடனடியாக நிறைவேறிவிடும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். காகித மாலை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் விரைவாக நிறைவேறும். வேலை வியாபாரம் தடைகள் எல்லாமே நீங்கிவிடும். வழக்கு பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சுலபமாக மாறும். பதவி உயர்வு, முதலீடு, செல்வம் அனைத்தும் அதிகரிக்கும். மனநிலையில் ஒரு தெளிவானது கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். பயம், சந்தேகம் அனைத்தும் உடனடியாக மறைந்துவிடும். நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இதனை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்க நினைத்தது உடனே நிறைவேறிவிடும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதனை கூறி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.